சிவசுப்பிரமணியன் ஒரு மனிதர் இல்லைன்னா அப்துல் கலாம்ங்கிற ஒரு மனிதர் நீ கிடையாது. பறவை பறக்கும் விதத்தை பத்தி பாடம் எடுத்து முடிச்சுட்டு சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காரு ஆசிரியர் அவர்கள். அப்பா புரிஞ்சுதாப்பா அப்படின்னு இருக்காரு. உடனே அப்துல் கலாம் கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருமே, ஐயா கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருமே, புரியல சார், புரியலையாப்பா, சரி வாங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ராமேஸ்வரம் கடற்கரை போய் பறவை பறக்கிற விதத்தை காமிச்சிருக்காரு. இங்கே பாருப்பா இப்படி தான்ப்பா பறக்குது, சூப்பர் சார், எல்லாரும் போகிறாங்க, சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் மட்டும் இவர் சிவசுப்பிரமணியன் அவருடைய கைகளை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மனிதனும் பறக்க முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. மனிதன் நினைத்தால் அங்கே திருகிற வானத்தை தாண்டி பறக்க முடியும், மனிதனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டதுன்னார். அந்த ஒரு வார்த்தை அப்துல் கலாம் சாதித்ததற்கான காரணம். வாழ்நாள் முழுக்க அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு புதிய புதிய தேடுதலோடு வாழ்க்கையை வச்சுக்கங்களேன். உங்களுக்கு சொல்லித்தர பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியும். இதில் எவன் வெறும் வேலைக்கு மட்டும் போவான், எவன் தொழிலதிபராக மாறுவான், எவன் இனோவேட்டிவாக கண்டுபிடிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே ரொம்பலாம் முயற்சி பண்ண முடியாது. ஒரு மாணவன்கிட்ட சரியான ஆர்வம் இருந்தால் அந்த மாணவனை எடுத்து கொண்டு வரதில் பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர்கள் தான்.